ஐயா வணக்கம். ஓகே. என் பெயர் ஹரிகிருஷ்ணன். இதான் முதல் முறை ஐயாவோட அ பயிற்சியில நான் கலந்துருக்கிறேன். "காலம் என் கையில்" பயிற்சியின் தலைப்பு. ஆனா இன்னைக்கு அ நான் இத வேல்யூ வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா, அ எவ்வளோ தவறுகள செஞ்சிருக்கிறோம். அதான் காலம் தான் கடவுள்ன்ற ஒரு நிலைய வந்து உணராத, விருப்பம் போல நம்ப இயங்குறது. நல்லா சிறப்பா செஞ்சுக்கிட்டப்ப திடீர்னு நம்பளுக்கு சில நிலை தடுமாற்றங்கள் ஏற்படுறது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஏன் இது நடக்குது? அப்படின்றத இன்னைக்கு முழுமையா என்னால உணர முடிஞ்சுச்சு. ஏன்னா ஐயாவோட அந்த பயிற்சி அ பயங்கரமான உணர்த்துதலை ஏற்படுத்தியிருக்கு எனக்குள். அ எவ்வளோ தவறுகள செய்றோம், எவ்வளோ வாக்குறுதி குடுத்துட்டு, அ பெரும்பகுதி வாக்குறுதிய நான் நிறைவேற்றது தான் இல்லாம இல்ல. ஆனா எனக்குள்ளேயே சில தவறுகள இன்னைக்கு அவர் பேசும்போது நான் கூர்ந்து பார்க்குறேன். ஏன் அந்த மாரி சில விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்றாற்போல நடக்கல? என்ன தவறுகள் இருக்கும்? இது எவ்வளோ தூரம் கொண்டு போகும்? எப்படியாப்பட்ட ஒரு நிலை, கடைசி நிலைய கூட எனக்கு கொண்டுட்டு வந்து குடுக்குன்ற அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு. அப்புறம் அதையும் தாண்டி இன்னும் நம்மளுக்கு இருக்கிற காலம் எவ்வளோ இருக்கு? அதெல்லாம் உணர்த்தும்போது இன்னும் எவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும். ஆனா அத வந்து மீண்டும் மீண்டும் ஒரு தவறுக்கு கொண்டு போகாத அளவுக்கு இந்த பயிற்சி என்னை உண்மையிலே காப்பாத்தியிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஐயா, அதுக்கு நன்றி சொல்லணும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி. நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இந்த பயிற்சி இவ்வளோ இது பெரிய உள்ளுணர்வு உள்ளுக்குள்ள இத எவ்வளோ தூரம் எழுப்பும்? கடவுள் என்பது எங்க இருக்கு? அப்படின்ற எனக்குள் ஏராளம் நான் ஆராய்ஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஏராளம் பயிற்சிகள் போயிருக்கேன். ஆனா, இப்படி ஒரு அதாவது தெக்கத் தெளிவா, கிளாரிட்டின்ற மாரி தெக்கத் தெளிவா ஒரு விஷயத்த பார்க்க வைக்கணும் அப்படின்னா ஐயாவோட பயிற்சி தான். இதுதான் எனக்கு பொறுத்தவரை அ இதுதான் தி பெஸ்ட். என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. அ ரொம்ப தேங்க்ஸ்.